ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்துல டே 2 பார்க்க போறோம். சரியா? இந்த டே 2 டாபிக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சமச்சீர் புக்ல 6ஆம் வகுப்புல இரண்டாவது இயல் இயற்கை இன்பம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த இயற்கை இன்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமர் பார்ட், அதாவது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 1 பார்க்காதவங்க, அப்ப இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு நான் பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி இலக்கணம் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வரிசையா பாத்துருங்க. பார்த்தா எல்லாம் ஈஸியா இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த பகுதி பார்க்க முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். நம்ம சேனல்ல என்னென்ன கிளாஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்ல டெஸ்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வித் கிளாஸ் ஓடி. சரியா? ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேத்ஸுக்கு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்றதுனால நீங்க டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பியூஸ் இருக்கட்டும், எம்சிக்கு ஃபார்முலா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் டூயிங் மார்க்ஸ்க்கான எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான். ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் அப்படி லிங்க்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ உள்ள ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அன்லாக் கோடு கேட்கும். அதை அன்லாக் பண்றதுக்கு கோடு ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ கிளாஸ் கிடைச்சிடும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பிளஸ், ஒன்னு ஸ்பெஷல். ஸ்பெஷல்னா ஃப்ரீ கிளாஸ் தான், அது நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, பிளஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேவரட் எடுக்கர்ஸ்ல சட்டம் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, டவுட் கிளைம் கொடுத்துருவாங்க, மார்க்கர்ஸ் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க. சரியா? பாருங்க, ஃப்ரீக்கும் பிளஸ் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் சோர்ஸ் இருக்குமா இருக்கும், பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் பேட் டெஸ்ட், இங்க அன்லிமிட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் பீரியட் நோட்ஸ், இங்க அன்லிமிட்டட். ஃப்ரீ பொறுத்த டவுட்டை உங்களுக்கு ரெகுலரா கரெக்டா கிளைம் முடிக்க முடியாது. நீங்க டவுட் உங்களுக்கு ரெகுலரா ஒரு 3 கிளாஸ் போச்சுன்னா வரிசையா கொடுத்துரும். டவுட் கிளியர் பண்ணி செஷன் முடிச்சு கொடுத்துரும். சரியா? பார்த்தவங்க தெரியும் பாருங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஆப் ஓப்பன் பண்ணுங்க, உங்க டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி இருக்கும், அப்படி இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளஸ் இருக்கும், டச் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணா ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 மந்த், 1 இயர், 2 இயர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்கணும் ஏ ராஜேஷ் 180 கூட அப்படியே தப்பெல்லாம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ்ல போகும். இது கொடுத்துக்கணும். ரெசியூட் போய் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல போகும். ஆஃபர் கம்மி பண்ணி ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கார்டு கொடுத்து நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? என்னென்ன பேட்ச் கோர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீக் 12th Janல இருந்து ஆன்ல இருக்கும். என்ன கோர்ஸ்? திறவுகோல் அப்படின்னு சொல்லி குரூப் 4 அண்ட் வியூக்கான கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். ஏ ராஜேஷ் 180. அப்புறம் 12th Jan இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் 1 தமிழ் வழிபாடம் பியூர் தமிழ் எழுத்துக்கான குரூப் 1 பேட்ச். ஓகே, 1 இயர் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 10% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180. சரியா? அடுத்து பாருங்க ஜெயம் அப்படின்னு சொல்லி 40 டேஸ் கிராஷ் கோர்ஸ் போகுது. இது 12th Jan ஆன்ல இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோர்ஸ் 40 டேஸ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10% ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180. அப்புறம் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. சரியா? 12th Jan லாஸ்ட் டேட். என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா நீங்க 3 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்த் ஃப்ரீ கிடைக்கும். 1 இயர் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 மந்த் ஃப்ரீ கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுறாங்க. சரியா? ஆஃபர் கிளைம் பண்றதுக்கும் சரி, 10% கிளைம் பண்றதும் சரி, சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180. சரியா? டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை எல்லாமே ப்ரொஃபைல் இருக்கும். லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்க நோட்டிஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு கிளிக் பண்ணி எக்ஸாம் போட்டு பாத்துக்கலாம். சரியா? ஸோ T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, கர்நாடக டெஸ்ட் போயிட்டு இருக்கு, யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ், இலக்கு டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி பியூகை டெஸ்ட்னு சொல்லி நிறைய ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லாம் போட்டு பாருங்க. எல்லா எக்ஸாமுக்குமே லைவ் லீட் ரிப்போர்ட் கண்டிப்பா உண்டு. நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறந்துடாதீங்க, அட்டன் பண்ணி பாருங்க. உள்ள வரும்போது கோட் கேட்கும் ஏ ராஜேஷ் 180. 10% ஆஃபர் கிளைம் பண்ணாலும் சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180. ஏதாச்சும் பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது எரர் காணிக்குது, ஏதாச்சும் சஜஷன்ஸ் வேணா கண்டிப்பா கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம சேனல்ல தமிழ் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சில கேட்கிற மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் வேணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் வரிசையா கொடுத்துருப்போம், போய் பாருங்க. பார்த்து பிடிச்சக்கு அப்புறம் நோட்ஸ் படிங்க. அப்பதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ் இருக்கும். இந்த தமிழ் பகுதி, கிராமர் பகுதி, இலக்கண பகுதி நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல.
எனக்கு இதை போட்டு பார்க்கறதுக்கு எஸ்ஐஸ் மாதிரி புக்லெட் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல புக் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் போய் பார்த்து புக் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் மாதிரி எனக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி புக் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ரிவ்யூ கொடுத்துருக்கேன். வேணுங்க பார்த்து புக்கை வாங்கிக்கோங்க. சரியா? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற கான்செப்ட் டே 1லே ஆரம்பிச்சதுதான். அங்கேயே பார்த்த விஷயங்கள் அப்படி கன்வாயிட்டு இருக்கு. டே 1 என்ன பார்த்தோம்? இலக்கணத்தை டைப்ஸ் பார்த்தோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள், யாப்பு, அணி பார்த்தோம் இல்லையா? அதுல எழுத்துல ஒரு சில விஷயங்கள் அங்க பார்த்திருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வரப்போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எழுத்துக்கள் சொல்லும் போது 2 டைப்ஸ் இருக்கு. முதல் எழுத்து, சார்பெழுத்து. அப்ப முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். அப்படிதானே? உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. பாத்தீங்களா? அப்ப உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் 2 விஷயம். சரியா? உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்து 12 மொத்தத்துல ஒரு 30 இருக்கா? அந்த 30 இருக்கு பாத்தீங்களா? அந்த 30 எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதான் பேஸ். இதை வச்சுதான் மிச்சர் கூட எழுத்துக்கள் ஃபார்ம் ஆகும், தோன்றும். அதனால இந்த எழுத்துக்கள் என்னன்னு சொல்றாங்க? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது லாஸ்ட் டேல பார்த்த விஷயங்கள் தான், லாஸ்ட் பார்ட்ல பார்த்த விஷயங்கள் தான். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? இவன் பார்க்க போது சார்பு எழுத்துக்கள். ஓகே, சார்பு எழுத்து அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்னா ஏதாச்சும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கும், சார்ந்து இருக்கும். அவங்க இல்லாட்டினா இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காணாச்சான் படிக்கும் அப்படிதானே? சோ காணாச்சான் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் கா இருக்கு. சோ கா அப்படி ஃபார்ம் ஆகும், இக்கு பிளஸ் தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்படிதான் ஃபார்ம் ஆகும். இக்கா அப்படிதான் ஃபார்ம் ஆகும். அப்போ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த இக்கும் நாவும் இல்லாட்டி இந்த கா கிடையாது. இக்கு இல்லைன்னா கா கிடையாது. சரியா? அப்போ கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கு, சார்ந்து இருக்கு. சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஆகும். அப்ப சார்பு எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வகைப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது முதல் எழுத்துக்கள் 30 முடிச்சிட்டோம். இப்போ இந்த முதல் எழுத்துக்கள் தாண்டி முதல் எழுத்து டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்க எழுத்துக்கள் சார்பு எழுத்து, அதுக்கும் எத்தனை இருக்கு, எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 இருக்கு. சரியா? அதுல உயிர்மை, ஆயுதம், உயரப்படை, ஒட்டலப்படை, குற்றிய லீகரம், லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி மொத்தவங்க எத்தனை இருக்கு? 10 நீங்க வகைப்படுத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க திருப்பி படிக்கும்போது ஸ்கூல் ஞாபகங்கள் பக்கத்துல எப்படி எக்ஸாம் எழுதணும், 10 படிக்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தாட் வரும். ஆனா இப்ப ஈஸியா இருக்கு. அப்ப கஷ்டமா இருந்திருக்கும், பட் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கிராமர் ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்பி படிங்க, கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? சோ இந்த லெசன்ல இந்த பார்ட்ல அவங்க உயிர்மையும் ஆயுதம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்கமிங் கிளாஸ் வரிசை வந்துட்டு இருக்கும். வரிசையா டே 2, டே 3, டே வந்துட்டே இருக்கும். வரிசையா பார்த்துட்டே வாங்க. எல்லாம் பார்க்க முடிச்சு கொடுத்துறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உயிர்மை. சரியா? எப்படி இந்த உயிர்மை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உயிர் பார்த்தோம், உயிரெழுத்துல பார்த்தோம், மெய்யெழுத்துல பார்த்தோம். அப்ப உயிர்மைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? உயிரும் மெய் சேர்ந்து வரும். அவங்க கொடுக்க பாருங்க, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மைன்னு பேர் இருக்கு. அப்ப உயிரும் மெய் சேருது, அதான் கொடுத்துருக்காங்க. உயிர் கூட இன்னொன்னு சேருது, உயிர் கூட மெய் சேருது. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள் கா எடுத்துக்கலாம். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இக் பிளஸ் எடுத்துக்கிறேன். சரி, அப்பதான் ஈஸியா புரியும். சோ இக் பிளஸ் ஆயுசுகள் கான் படிக்கிறீங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? மெய் எழுத்து கூட, இது மெய் எழுத்து கூட ஒரு உயிர் சேருது. கரெக்டா? மெய் எழுத்து கூட ஒரு உயிரெழுத்து சேரும் போது என்ன கிடைக்குது உங்களுக்கு? உயிர்மை கிடைக்குது. அதான் கொடுத்த மெய் எழுத்துக்குடன் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இக்கு பிளஸ் ஆ கா, அவ்வளவுதானே? ரைட்டா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இக்கு பிளஸ் ஆ எடுத்துக்கிறேன். சரியா? என்ன ஃபார்ம்? எனக்கு கா ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே? அப்போ உயிர்மை எழுத்து ஒளி வடிவம்னா என்னது? எழுதுறீங்க, பேசுறீங்க பாத்தீங்களா? ஒளி, சவுண்ட். சரியா? சோ உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்தா இருக்கும். இப்போ இந்த கான் சொல்றேன் அப்படின்னா வாசி பாருங்கன்னா கா, சோ இக்கும் சேர்ந்து தான் வர மாதிரி இருக்கும். சோ ரெண்டும் சேர்ந்தா இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். என்னது? இந்த உயிர்மை எழுத்துடைய சவுண்ட், ப்ரொனன்சியேஷன். ரைட்டா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா வரி வடிவம் மெய் எழுத்தை சார்ந்து இருக்கும், ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன எழுத்து? ஒரு மெய் எழுத்து. கரெக்டா? இது உங்களுக்கு உயிர் எழுத்து. கரெக்டா? இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. கரெக்டா? இப்ப இந்த எழுத்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? உயிர் எழுத்து ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா? அது எதை பொறுத்து இருக்கும்னா மெய் எழுத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெய் எழுத்து இருக்கு இந்த இடத்துல, இதை பொறுத்து இருக்கும். காரணம் என்ன? இக்கு இருக்கு, இது அந்த புள்ளியை தூக்கி தான் கா கிடைச்சிடும். வேற பார்க்கலாமா? இக்கு பிளஸ் ஆ போட்டு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கா வருமா? அப்ப இந்த இடத்துல இந்த இக்கு அந்த புள்ளி தூக்கி வேற ஃபார்மட் மாறி வருது. அப்ப கண்டிப்பா இதை பொறுத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதான், இவ்வளவுதான். இத்து இருக்கு பிளஸ் ஆ வச்சுக்கோ. ஏன்னா உங்களுக்கு கா வருதா? அப்ப இந்த வரக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து எதை பொறுத்து இருக்கு? இந்த மெய்யை பொறுத்து இருக்கு. சரியா? இத்தனா மேல புள்ளி இருக்கு, புள்ளி இல்லாம வருது. ரைட்டா? இத்து பிளஸ் இ, தி எதை பொறுத்து இருக்கு? அந்த இத்தை பொறுத்து, தாவை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வடிவடிவம் உங்களுக்கு மெய் எழுத்தை பொறுத்து இருக்கும். இது உங்களுக்கு சவுண்டு. சோ இக்கா, சோ சேர்ந்து சொல்றீங்க.
இது வந்து எழுதுறீங்க, அதானது வரின்னு சொல்லக்கூடியது. சரியா, எழுதும்போது மெய் எழுத்து இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, ஒலிக்கும் கால அளவு. சோ இந்த இது பார்த்தீங்க இல்லையா, கால அளவு. டே 1ல இது பார்த்தீங்க இல்லையா, மாத்திரை பார்த்து ஞாபகம் இருக்கா, கால அளவு பார்த்து ஞாபகம் இருக்கா, பார்க்கவும் பார்த்துருங்க. அந்த மாத்திரை அளவு வந்து உயிர்மைக்கு எதை பொறுத்து இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா உயிரிழத்தை சார்ந்து இருக்கும். ரைட்டா, அப்ப தான் இருக்கு, இதுக்கு மாத்திரை கேட்கறாங்க, என்ன பண்ணிக்கணும், இந்த ஆ வச்சு பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கப்பா, தான் இருக்கு, அதுக்கு மாத்திரை சொல்லுன்னு சொல்றாங்க, என்ன பண்ணிக்கணும், தாக்கு தெரியுதா, என்ன பண்ணணும், தா பிரிச்சு பார்க்கணும். இத்து பிளஸ் ஆ, அந்த ஆள இது உயிரெழுத்து பார்க்கணும். எது உயிரெழுத்து, இதுதான் உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையும் படிச்சோம் அப்படிங்கிற பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணணும். உயிருக்கு நெடில் குறி பார்த்தோமா, இது என்னது ஆதானே, அப்ப கண்டிப்பா மாத்திரை ஒண்ணு தானே, அப்ப இதுக்கும் மாத்திரை தான் வரும், ஒண்ணுதான் மாத்திரை வரும். ஒரு மாத்திரை அளவு, கால அளவு இப்ப கண்டுபிடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். கிராமர் வந்து நீங்க டே 1 வரிசையா பார்த்துட்டு வந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, சொன்ன விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து படிங்க, ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா, அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருது. கரெக்டா, இது முதல் எழுத்து சார்ந்து வருதுனால இது என்ன சொல்றாங்க, சார்பெழுத்துடைய ஒரு டைப், ஒன் ஆஃப் தி டைப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வாய்ப்பு அதிகம், விட்டுறாங்க. ஈஸி கொஸ்டின்ஸ் தான், விட்டுறக்கூடாது. சரியா, இதை தொடர்ந்து வரும், அதனால அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரியா, அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து. சோ ஆயுதம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், 3 புள்ளி அப்படிதானே, இது ஒரு புள்ளி, இப்படி வச்சா உங்களுக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே, ஸ்கூல்லாம் லேண்ட் இருக்கும். கரெக்டா, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு லேண்ட் ஞாபகங்கள், ஸ்கூல் லைஃப் அதான் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சரியா, சோ ஓகே, இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், என்ன பாயிண்ட்ஸ் பாருங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். சரியா, தனி யுனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, தனித்த வடிவம் சொல்றாங்க இந்த ஆயுதம் பொறுத்தவரை. சரியா, அது வேற பேர் இருக்கு, அது நேம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்புள்ளி, ஏன்னா 3 புள்ளி இருக்கு, முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. முப்பாறு புள்ளின்னு சொல்றாங்க, இல்ல தனி நிலை, தனிச்சுதான் நிக்கும், தனி நிலைன்னு சொல்றாங்க, அல்லது அங்கேனம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கேனம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க, அதர் நேம்ஸ் சொல்றாங்க என்ற வேறு பேர்களும் இதற்கு உண்டு. சரியா, ஓகேவா. அடுத்த செகண்ட் பாருங்க, நுட்பமான ஒளி முறை. சரியா, அக்கு அப்படிங்கும் ஒரு வித்தியாசமா இருக்கா. சோ நுட்பமான ஒளி முறையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து இருக்கு. இந்த அக்கு பொறுத்தவரை தனித்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, தனித்து இயங்காது, சிங்கிள் வரவே செய்யாது, எப்பவுமே சேர்ந்து தான் வரும். சரி, தனித்து இயங்காது. எக்ஸாம்பிள் சொல்லலாமா, எக்ஸாம்பிள் அக்து சொல்லிக்கலாம். ரைட்டா, அக்து இருக்கு இல்லையா, நம்ம லாஸ்ட் டே 1லயே நம்ம பார்த்தோம். ரைட்டா, எடுத்துக்கலாம் அக்து. சரியா, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இந்த அக்கு அப்படிங்கிறது ஆயுதம் சொல்லும் போது கண்டிப்பா சேர்ந்து தான் வரும்னு சொல்லிட்டாங்க, சிங்கிள வராது. அடுத்த பாருங்க, தனக்கு முன் ஒரு குறில் தான் வரும். இதுக்கு முன்னாடி என்ன வரும், ஒரு குறில் எழுத்தான் வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தான் வரும். தனக்கு பின் பாத்தீங்கன்னா வல்லின உயிர்மை வரும்னு சொல்றாங்க. ஓகே, தனக்கு முன்ன வந்து யார் வருவாங்க, ஒரு குறில் எழுத்தும், அதுக்கப்புறம் தனக்கு பின் யார் வருவாங்க, ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வருது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே, ஓகே தானே, உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா, எக்ஸாம்பிள்ஸோடு போடுங்க, ஈஸியா பண்ணிடலாம். சரியா, சோ வல்லினம் அப்படின்னு சொல்லும்போது கசட தபர. கரெக்ட் தானே, ஞாபகம் இருக்கா. இந்த தமிழ் எழுதும்போது கொஞ்சம் ஹேண்ட் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா, சோ கசட தபர. சரியா, சோ இந்த தூங்கிறது தாக்க ஃபேமிலி தானே, அப்ப இந்த வல்லின உயிர்மேல் இருக்கு. ரொம்ப சிம்பிள், வல்லின உயிர்மை எழுத்தை பெற்ற சொல்லின் இடையில் மட்டும் வரும். அவ்வளவுதான், இதுல 3 பாயிண்ட் ஒளிஞ்சிருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தனக்கு முன் ஒரு குறி எழுத்து இருக்கும், இருந்திருக்கு. தனக்கு பின் ஒரு வல்லினம் இருக்கும், இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அக்கு, இந்த லெட்டர் வந்து கண்டிப்பா தான் வரும், சென்டர் தான் வரும், ஸ்டார்டிங்லயோ எண்ட்லயோ வராது, கண்டிப்பா உள்ளதான் இருக்கும். சரியா, எண்ட்லயோ ஸ்டார்ட்லயோ இந்த வார்த்தை வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தனித்து இயங்காதுன்னு சொல்லுங்க, சிங்கிளா வராது, எண்ட்லயும் பேக்லயும் இருக்காது. அவ்வளவுதான், இவ்வளவு விஷயம் இதான் கொடுத்துதான் பாத்துக்கோங்க. சரியா, அது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குது, அதனால பேர் என்ன சொல்றாங்க, சார்பெழுத்தோட டைப் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் தானே. திருப்பி சொல்லும் பாருங்க, ஆயுதம் சொல்லும் போது 3 புள்ளி வைக்கிறாங்க. இந்த ஆயுதத்துக்கு நிறைய பேர் நேம்ஸ் இருக்கு, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனி நிலை, அப்புறம் அங்கனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான சவுண்ட், ஒலி முறை வந்து வித்தியாசமா இருக்கு, அக்கு வித்தியாசமான ஒரு சவுண்ட் இருக்கு. அப்புறம் தனக்கு முன் ஒரு குறில், எப்பவுமே அதுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து குறில் நெடி வராது, குறில் தான் வரும், ஞாபகம். சரியா, ஒரு குறில் வரும், எதுனாலும் சரி. எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், குறில் எடுத்துக்கலாம், வேற எக்ஸாம் சொல்லாமா, எக் எடுத்துக்கலாம். ரைட்டா, அது எக்ஸாம்பிள் வரும். வேற என்ன இருக்கு, வேற லாஸ்ட் டே 1ல போட்டோமா, அவ்வளவு கொடுத்து நினைக்கிறேன். சாய்ஸை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது சாய்ஸை பொறுத்து ஆன்சர் எடுத்துக்கோங்க. சரியா, சோ தனக்கு முன்ன வந்து ஒரு குறில் வரும், தனக்கு பின் வந்து கண்டிப்பா வல்லின உயிர்மை வர மாதிரி இருக்கும். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்லின் இடையே மட்டும்தான் வரும், எனக்கு ஃப்ரண்ட்லயோ பேக்லயோ ஸ்டார்டிங்லயோ எண்ட்லயோ கண்டிப்பா இந்த வார்த்தை, இந்த லெட்டர் வரவே செய்யாது. ஓகேவா, அதுக்கப்புறம் தனித்து இயங்காது, சிங்கிளா வராது. அவ்வளவுதான். லாஸ்டா பாத்தீங்கன்னா முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சேர்ந்து வருது. கரெக்டா, அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, சார்பெழுத்துடைய ஒரு டைப், ஒரு வகை அப்படின்னு சொல்லி இந்த கிராமர் பார்ட்டை முடிக்கிறாங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் பார்ட்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கிராமர்ல உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் இல்ல. சரியா, சோ அடுத்தது பார்ட் பார்க்கும்போது புக் பேக் கொஸ்டின் சேர்த்து சால்வ் பண்ணிடுவோம். சோ பார்க்காதவங்க நீட்டா பார்த்து படிச்சுக்கோ, நோட்ஸ் எடுத்து வைங்க. சரியா, ரொம்ப சிம்பிள் தானே.
வரிசையா ஸ்டாண்ட் வைஸ் போயிறேன். கையில புக் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க, அல்லது நீங்க பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பா லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துறேன், கிராம பொறுத்தவரை இன்னைக்கு மாறப்போற கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் என்ன படிச்சனோ அதை இப்ப கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாறப்போற கிடையாது. உங்களுடைய ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லா படிக்க போற தமிழ் படிச்சாலே இதான் படிக்க போறாங்க. நோட் போட்டு எழுதி வைங்க. கண்டிப்பா லைஃபுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எம்சிக்கு ஃபார்மேட்ல புக்ஸ் கொடுத்துருக்கோம். சாய்ஸ் இருக்கும், ஆன்சர் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண டவுட் இருக்குங்க, கண்டிப்பா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, பிடிஎஃப் பண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் சொல்லும்போது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸா இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு பாக்ஸ் கண்டா இருக்கட்டும், பிஒய்க்கு இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு நீட்டா பக்கவா பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரியா? கண்டிப்பா இந்த இலக்கணம் பகுதி உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சுனா எப்படி ஃபீல் பண்றீங்க? நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்ல சும்மா மக்க படிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாமே கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை பார்த்து என்ன பண்றேன், ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்லா கொண்டு போறேன். சரியா? எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னும் எஃபெக்டா கொண்டு போக முடியும். தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்றது, லைக் எல்லாம் கொடுங்க. சரியா? கொடுத்தா மட்டும்தான் எங்க மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பர்டிகுலர் தமிழ் படிச்சுட்டு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். டாடா பை, டேக் கேர்.